இன்னைக்கு காலையில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண உடனே பையன் வந்து நமக்கு பரோட்டா சால்னா வேணும்னு கேட்டதும் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து பைக்கில் கிளம்பி போனோங்க. அப்படி சந்தையிலேருந்து எடுத்து ரவுண்டானாவை சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் பரோட்டா கடையை தேடிட்டே வந்தோம். எந்த கடையிலுமே காலையில் ஒரு 11 மணினால பரோட்டா இல்லை போல தெரியுது. நாங்களும் தேடினோம், மேலப்பழத்தை ஃபுல்லாமே உள்ள ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், கிடைக்கிறோன்னே முஸ்லீம் ஸ்கூல் பக்கத்துலேயே அப்படியே தாண்டி போகும்போதும் பார்த்தோம், அங்கேயும் எந்த கடைகளும் இல்லை. அதுக்கப்புறம் பஜாருக்குள்ளே போனோன்னா வாவூர் பள்ளிவாசல்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்தப்பா கடை எப்பவுமே இங்கே வந்து பரோட்டா கிடைக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஆசா சொல்கிறோன்னா ஒரு 45 வருஷமாக இந்த கடை வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரன்னிங்கில் இருக்குது. சுட சுட கல்லில் வந்து பரோட்டா ஏற்றிட்டு இருந்தாங்க. நம்ம பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லிட்டு உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அங்கே வசதி உண்டு. பரோட்டா ஒரு 5 பரோட்டா போட்டு நல்ல பிச்சு போட்டு சால்னாவை கொழுக்க ஊற்றி பையன்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பையனை நல்லா தெம்பாயிட்டு வெளியே வந்துடலாம்ல அப்படின்னு பேஷண்ட்டை காட்ட மாட்டோம். இந்த கடையில் வந்து பரோட்டா நல்லவும் இருக்கும், எப்பவுமே கிடைக்குங்கிறத தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் கிடைக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.